ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டில் இருக்க பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பிரான்ச் அக்கௌண்ட்டில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட் ஃபார் 2 years. இப்போ பிரான்ச் டேட்டா சிஸ்டமில் பிரான்ச் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் தெரியுமா? இப்போ இந்த பிரான்ச் அக்கௌண்ட்டில் 2 இயர்ஸ்க்கு எப்படி பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 3 தேர்ட் ப்ராப்ளம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பாம்பே சோப் மில் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து பாம்பேயில் ஓப்பன் பண்ணுறாங்க பிரான்ச். என்னைக்குன்னா 2015 ஜனவரி. ஓகேவா? இப்போ நம்ம 2015க்கும் 2016க்கும் பிரான்ச் அக்கௌண்ட் போட சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு 2015க்கு போடலாம். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். இது வந்து டெபிட் சைடில் போடுவோமா? போட்டாச்சு. அடுத்து வந்து செக் சென்ட் டு பிரான்ச் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட்டு, சேலரிஸ், எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு டெபிட் சைடில் பாஸ் பண்ணுவோமா இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம். இப்போ டு பேங்க் அக்கௌண்ட் ஃபார் எக்ஸ்பென்சஸ். ரெண்ட்டு வந்து 2000 போட்டாச்சு, சேலரிஸ் 2500 போட்டாச்சு, அதர் எக்ஸ்பென்சஸ் 1000 அதையும் போட்டாச்சு. ஓகேவா? அடுத்து வந்து கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பிரான்ச். இது வந்து நமக்கு கிரெடிட் சைடில் வரும். பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் சைடில் வரும். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பிரான்ச் எவ்வளோனா 30,000 அது போட்டாச்சு கிரெடிட் சைடில். அடுத்து வந்து இது வந்து ஸ்டாக் ஆன் 31st December. இது வந்து க்ளோசிங் ஸ்டாக், கரெக்டாக? அது வந்து கிரெடிட் சைடில் தான் நம்ம போடுவோம். பேலன்ஸ் சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் 4,000 அண்ட் பெட்டி கேஷ் ஆன் ஹேண்ட் அதுவும் நமக்கு கிரெடிட் சைடில் தான் வரும். இப்போ டோட்டல் பண்ணுங்கள், எந்த சைடு அதிகமாக இருக்குன்னா கிரெடிட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோனா 34,075. அந்த 34,075 இந்த சைடும் போட்டு எவ்வளோ பேலன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,575 பேலன்ஸ் வருது. அது நமக்கு என்னது, ப்ராஃபிட். இந்த சைடு வந்தால் ப்ராஃபிட், இந்த சைடு வந்தால் லாஸ் அப்படின்னு பார்த்தோம் தெரியுமா? ஸோ பேலன்ஸ் வந்து இந்த சைடு தான் வருது. ஸோ இது வந்து ப்ராஃபிட். புரிஞ்சிச்சா? இப்போ 2016க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ 2016க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தோம் தெரியுமா? இந்த 4,000யும் இந்த 75,000யும் அங்கே ஓப்பனிங் ஸ்டாக்காக காட்டணும். புரிஞ்சிச்சா? இந்த இயரோட க்ளோசிங் ஸ்டாக் தான் அடுத்த இயரோட ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம டெபிட் சைடில் 2016 அக்கௌண்ட்டில் காட்டணும். இப்போ பாருங்கள், 2016 அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை இந்த ஓப்பனிங்கில் நம்ம காட்டணும். புரியுதா? அந்த க்ளோசிங் பேலன்ஸ் இருந்துச்சுட்டா 4,000யும் 75யும் இந்த வருஷத்துக்கான ஓப்பனிங் பேலன்ஸாக காட்டணும். புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சம்ஸ் போடுற மாதிரி தான். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 50,000 அதை நம்ம டெபிட் சைட் போடுவோம். அண்ட் வந்து செக் சென்ட் டு பிரான்ச் இது வந்து எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து டெபிட் சைடில் போடுவோம். பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் வந்து 2,000, சேலரிஸ் 2,550, அதர் எக்ஸ்பென்சஸ் 1,250 போட்டாச்சா? அடுத்து கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பிரான்ச் வந்து கிரெடிட் சைட் போடுவோமா? போட்டாச்சு. எவ்வளோனா 67,500. அடுத்து நம்ம என்ன போடுவோம், ஸ்டாக் இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம இங்கே போடுவோமா? பேலன்ஸ் சிடி அப்படின்னு சொல்லிட்டு 12,500 அது போட்டாச்சு. அண்ட் பெட்டி கேஷ் வந்து 125 அதையும் நம்ம இங்கே போடுறோம். போட்டாச்சா? இப்போ பேலன்ஸ் பண்ணலாம். எங்கே அதிகமாக வருதுன்னா கிரெடிட் சைடில் தான் அதிகமாக வருது. ஸோ வந்து கிரெடிட் சைடில் 80,125 வருது. அந்த 80,125 இங்கேயும் போட்டு நம்ம டெபிட்டில் எவ்வளோ பேலன்ஸ் வருதோ அதை நம்ம டெபிட்டில் காட்டணும். 20,250 வந்து டெபிட்டில் ஷார்ட்டேஜாக இருக்குது. அதை வந்து நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். புரிஞ்சிச்சா இந்த சம்மு? இதில் ஒரே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம இந்த வருஷத்தோட ஓப்பனிங் ஸ்டாக்காக நம்ம காட்டணும். இது நம்ம காட்ட மறந்துடக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த மாடல் ஆஃப் சம் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.